அனைவருக்கும் வணக்கம். புத்தாண்டு நட்சத்திர பலன்கள் 2026 வர இருக்கிற இந்த 2026ஆம் வருடம் நம்மளுடைய நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத இந்த பதிவுல நம்ம டீட்டெயிலா கிளியரா பார்க்கலாம். இந்த பதிவை ஒரு 7 செக்மெண்டா நான் பிரிச்சிருக்கேன். அதாவது நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை இந்த 2026ஆம் வருடத்துல எப்படி இருக்க போகுது, நம்முடைய தொழில் உத்தியோக வாழ்க்கை இந்த 2026ஆம் வருடத்துல எப்படி இருக்க போகுது, அதே போல பொருளாதாரம், கடன் சார்ந்த விஷயம், காதல் உறவு, திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், மாணவிகள் சார்ந்த விஷயம், நம்மளுடைய தேக ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம், இப்படி A to Z எல்லாத்தையும் இந்த பதிவுல நான் கிளாரிட்டியா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். மேலும் இந்த 7 செக்மெண்ட்டுக்குமான டைம் லைனும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ இந்த முழு பதிவையும் பார்க்க டைம் இல்லாதவங்க ஸ்பெசிபிக்கா உங்களுக்கு எந்த பகுதியை பார்க்கணுமோ அதை மட்டும் நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கான டைம் லைன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மேலும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். அதே போல இந்த பதிவோட எண்ட்ல இந்த 2026ஆம் வருடத்துல நம்ம எந்த தெய்வத்தை வணங்குறது சிறப்பு, அதே போல எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யறது இந்த வருடத்துல நமக்கு மேலும் அதிக நற்பலன்களை கூட்டி நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியும் இந்த பதிவோட கடைசியில நான் கொடுத்திருக்கேன். சோ அதுவும் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓவராலா இந்த பதிவை முழுமையா பாருங்க. இந்த 2026 நம்மளுடைய ராசி மற்றும் நம்மளுடைய நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரியான வேவ்லென்த்ல போக போகுது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கைடு, கம்ப்ளீட்டான ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். மேலும் பதிவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு 2026ஆம் வருடம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த வருடத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கு, நமக்கு சாதகமா இருக்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடெயிலா நம்ம அனலைஸ் பண்ணலாம். இந்த புத்தாண்டு 2026ஆம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 4ஆம் இடத்துல ராகு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கும். 4ஆம் இடம் அப்படிங்கிறது அர்த்தாஷ்டம ஸ்தானம். அந்த அர்த்தாஷ்டம ஸ்தானத்துல ராகுடைய சஞ்சாரம் அந்த அளவுக்கு நமக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கிறது இல்ல. ஆனா இந்த வருடத்துல முதல் 6 மாதம் குரு பகவானுடைய பார்வையில அந்த ராகு பகவான் இருப்பாரு. அதனால முதல் 6 மாதம் இந்த ராகு நமக்கு பெருமளவுல பாதிப்பான பலன்களை கொடுக்க மாட்டார். அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிளஸான ஒரு விஷயம். அடுத்து நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி, பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது பார்த்தோம்னா பெருமளவுக்கு ஃபேவரான பலன்களை கொடுக்கிறது இல்ல. அது பிள்ளைகள், குழந்தை பாக்கியம், பூர்வீக சொத்து, குலதெய்வம் சார்ந்த விஷயம், இதுல எல்லாம் நிறைய தடை தாமத அமைப்புகளை கொடுக்கும். இப்போ சனி பகவான் பார்த்தோம்னா நமக்கு பாதி சுபர் பாதி அசுபர், அதாவது 3, 4க்கு அதிபதியாக வருவார். 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது யோகமான அமைப்பு தான். இருப்பினும் சனி பகவான் ஒரு இயற்கை பாவர். அவர் 5ஆம் இடத்துல அமரும் போது 5ஆம் இடம் சார்ந்த ஆதிபத்தியங்களை கெடுப்பார். அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்ததாக குரு பகவான் நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 8ஆம் இடமாகிய அஷ்டமஸ்தானத்துல டிராவல் ஆகிறாரு. குரு நமக்கு முழு சுப கிரகம், அதாவது 2, 5க்கு ஆதிபத்தியம் பெற்ற யோக கிரகமாக இந்த குரு பகவான் நமக்கு வருவார். அவர் இயற்கை சுபர். அது மட்டும் இல்லாம நம்முடைய ராசி நட்சத்திரப்படி அவர் முழு சுபரா வந்துருவாரு. எனவே அந்த குரு பகவான் மிக முக்கியமான மறைவு ஸ்தானமாகிய 8ல போய் அமர்றது குற்றம். முதல் 6 மாதம் குரு பலம் நமக்கு டோட்டலா இல்ல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா ஜூன் 1ஆம் தேதி குரு பயிற்சி. இந்த வருடத்துல மிக முக்கியமான பயிற்சியில குரு பயிற்சியும் ஒண்ணு. இந்த வருடத்துல ஒரு விசேஷமான அமைப்பு இருக்கு. அது என்ன அப்படின்னாக்கா, குரு பகவான் 11 வருடம் கழித்து இந்த வருடத்துல, அதாவது இந்த 2026ஆம் வருடத்துல குரு கடக ராசியில உச்சமாக போறாரு. அது இந்த வருடத்துல மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கு. அது மற்ற ராசிகளை காட்டிலும் நம்மளுடைய ராசி, நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு அதீதமான நற்பலன்களை கொடுக்கும். ஏன்னா குரு பகவான் 5க்கு 5ஆம் இடமாகிய 9வது ஸ்தானத்துல, பாகிய ஸ்தானத்துல உச்சமாக போறார். அது நம்மளுடைய ராசி, நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு கண்டிப்பா மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கும். எனவே முதல் 6 மாதம் குரு பலம் நமக்கு டோட்டலா இல்ல. ஆனா ஜூன் 1ல இருந்து குருவுடைய பலம் நமக்கு முழுமையா கிடைக்குது. அதுவும் குரு முழுமையான ஸ்தான பலத்தை அடைந்து உச்ச நிலையில நமக்கு சாதகமான பலன்களை கொடுக்க தயாராக போறாரு. எனவே இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் ஜூன் 1க்கு பிறகு குருபலம் நமக்கு திரும்ப கிடைக்குது. அடுத்ததாக நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 10ஆம் இடத்துல கேது. 10ல ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில கேது 10ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில சிறப்பு தான். இருந்தாலும் தொழில் உத்தியோக ரீதியா சில சுமை அமைப்புகளை கேது பகவான் கொடுப்பார். ஏன்னா கேது எந்த சுபகிரகத்துடைய பார்வையிலையும் இல்லாம தனிக்காட்டு ராஜாவா டிராவல் ஆயிட்டு இருக்காரு. அதுவும் பகை வீட்டுல இருக்காரு. எனவே இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் கேது பலமும் நமக்கு கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. இருந்தாலும் இந்த வருடத்துல சூரியனோட வீட்டுல இருக்கிறதுனால நிறைய
நிறைய மேன்மையும் செய்வார். ஏன்னா கேது ராகு எந்த இடத்துல அமர்ந்திருக்காங்களோ அந்த இடத்த அதிபதி போல செயல்படுவாங்க. அதன் அடிப்படையில சூரியனோட வீட்டுல கேது அமர்ந்திருந்து பகை வீட்டுல இருந்தாலும் கேதுவுக்கும் சூரியனுக்கும் சுத்தமா ஆகாது. பகை வீட்டுல இருந்தாலுமே கேது சூரியனை போல செயல்படுவார் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னாக்கா சில சிரமங்களுக்கு பிறகு நமக்கு ஒரு நல்ல மேன்மையை கொடுப்பாரு. அதே போல இந்த வருடத்துல 2 கிரக பயிற்சி மட்டும்தான் இருக்கு. அதாவது குரு பயிற்சி ஜூன் 1ஆம் தேதி, அதனை தொடர்ந்து டிசம்பர் 5ல ராகு கேது பயிற்சி. ராகு கேது பயிற்சி நமக்கு கொஞ்சம் அன்ஃபேவரா இருக்கு. இருந்தாலும் ராகு பகவான் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 3ஆம் இடத்துக்கு வராரு. தைரிய வீரிய பராக்கிரம ஸ்தானத்துக்கு வராரு. அதே போல கேது நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 9ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. அதன் அடிப்படையில கேது பலம் நமக்கு கொஞ்சம் குறையுது, ராகு பலம் முழுமையா கிடைக்குது. அது டிசம்பர் 5ல இது வருஷத்தோட கடைசியில அப்படிங்கிறதுனால அதை நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டாம். இந்த வருடத்துல மேஜர் ஆஃப் த டைம் பீரியட் பார்த்தோம்னா ராகு கேது நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 4, 10 இந்த இடங்கள்ல தான் டிராவல் ஆகுறாங்க. சோ இதுதான் இந்த 2026ஆம் வருடத்துக்கான வருட கிரக நிலைகள். இப்போது இந்த புத்தாண்டு நட்சத்திர பலன்களை நம்ம செக்மெண்ட் வைஸா டீட்டெயிலா கிளியரா பார்க்கலாம். முதலாவதா குடும்ப வாழ்க்கை இந்த வருடத்துல எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஃபேமிலி லைஃப் நம்ம பார்த்தோம்னாக்கா இந்த வருடத்துல 2ஆம் அதிபதியாகிய குரு பகவான் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 8ஆம் இடத்துல அமர்ந்து குருவுடைய பார்வை 2ஆம் இடத்துல இருக்கும். 2ஆம் அதிபதி 8க்கு போறது அந்த அளவுக்கு சிறப்பு இல்ல. ஃபேமிலியில ஒரு மாதிரி சுமை அமைப்பு இருக்கும். குடும்பம் சார்ந்த வகையில நிறைய கவலை வருத்தங்கள், ஃபேமிலி ரீதியா நிறைய ஏக்க அமைப்பு, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டிய சூழ்நிலை, இப்படி ஏதாச்சும் ஒரு வகையில ஃபேமிலி ரீதியா சில வருத்த அமைப்புகளையும் ஏக்க அமைப்புகளையும் இந்த அஷ்டமத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் நமக்கு கொடுப்பாரு. அது முதல் 6 மாதம் மட்டும் நமக்கு கொஞ்சம் அன்ஃபேவரா இருக்கு. முதல் 6 மாதம், அதாவது ஜனவரியில இருந்து ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் குரு நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில சுமை அமைப்புகளையும் சில வருத்த அமைப்புகளையும் நம்முடைய மன ரீதியா கொடுப்பாரு. மோஸ்ட்லி நிறைய பேர் பார்த்தோம்னா ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க. தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ அல்லது கல்வி சார்ந்த விஷயங்கள் ரீதியாகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை இந்த வருடத்துல முதல் 6 மாதத்துல இருக்கும். குரு பயிற்சிக்கு பிறகு, அதாவது குரு எப்போ அஷ்டமத்துக்கு வந்தாரோ அப்போவே நிறைய பேர் ஃபேமிலி விட்டு பிரிந்து தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாகவோ அல்லது கல்வி சார்ந்த விஷயங்கள் ரீதியாகவோ பயணத்தை மேற்கொண்டிருப்பாங்க. இப்போ இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 6 மாதம் ஃபேமிலி ரீதியா கொஞ்சம் டஃபா இருக்கும். ஆனாலும் குரு பார்வை நமக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால எல்லாத்தையும் சமாளிப்பீங்க. எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி உங்களுக்கு டிஃபால்ட்டா கிரியேட் ஆயிடும். அதன் வகையில அது நமக்கு ஃபேவர் தான். ஆனா ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு குரு பயிற்சிக்கு பிறகு குடும்பம் சார்ந்த வகையில இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடும். குடும்பத்துல அற்புதமான மேன்மை நிகழ ஆரம்பிக்கும். குடும்பம் சார்ந்த வகையில வசதி வாய்ப்புகள், குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை நிறைவேற்றுறது, இப்படி A to Z எல்லாமே அட்டகாசமா இருக்க போகுது. சனியுடைய பார்வை நமக்கு 2ஆம் இடத்துல இருந்தாலுமே குரு பார்வை சனி பகவான் மேல இருக்கும். எனவே சனி பார்வை 2ஆம் இடத்தை பெருசா பங்கப்படுத்திடாது. அது மட்டும் இல்லாம குருவுடைய போஷன் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரா இருக்கு. 9ஆம் இடத்துல உச்சமாகிறாரு. 2ஆம் அதிபதி வலுக்கிற அமைப்பு. எனவே குடும்பம் சார்ந்த வகையில அற்புதமான மேன்மை இருக்கும். ஃபேமிலி ரீதியா இருந்த கஷ்டங்கள், கவலைகள், குழப்பங்கள் எல்லாமே சரியாகும். வீடு கட்டக்கூடிய யோகம் நிறைய பேருக்கு உண்டாகும். புதுசா வீடு கட்ட ஸ்டார்ட் பண்றது, கட்டின வீட்டை பூர்த்தி செஞ்சு கிரக பிரவேசம் பண்றது, அதே போல புதுசா வீடு வாங்கக்கூடிய யோகம், ஒரு சிலருக்கு வீடு மாற்றம், இடமாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஏதாச்சும் ஒரு வாடகை வீட்டுல இருக்கீங்க, அந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளான இடத்துக்கு இப்ப சேஞ்ச் ஆவீங்க. சோ அதுக்கு இந்த நேரம் ரொம்ப ஃபேவரா இருக்கு. சொந்தமாக வீடு கட்ட வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இந்த வருடத்துல நிறைய பேருக்கு வரும். அதே மாதிரி குடும்பத்துல நிறைய சுப நிகழ்வு, சுப மாற்றங்கள் இதெல்லாம் சிறப்பா நடக்கும். லாஸ்ட் இயர் நம்ம பார்த்தோம்னாக்கா, அதாவது இந்த 2025ஆம் வருடத்துல பார்த்தோம்னா நிறைய அசுப நிகழ்வுகள் குடும்பத்துல நடந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வருத்தகரமான நிகழ்வுகள் அதிகமா நடந்திருக்கலாம். ஆனா இந்த 2026ஆம் வருடம் நிறைய சுப நிகழ்வுகளும் சுப மாற்றங்களும் நிகழக்கூடிய ஒரு வருடமா இருக்கும். அதே மாதிரி குடும்பம் சார்ந்த வகையில ஏதாச்சும் மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுல சுபத்துவமான மாற்றங்கள் எல்லாமே இந்த நேரத்தில் பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு ஐடியாலஜி வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். சோ அதுக்கு ஒரு ஃபேவரா இருக்கு. பேச்சால ஆதாயம் உண்டாகும். ஜூன் 1க்கு பிறகு பேச்சில் இருந்த தடுமாற்றங்கள் எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும். பேச்சால ஆதாயம் உண்டாக ஆரம்பிக்கும். குறிப்பா குடும்பத்தில இருந்து வந்த அதிகப்படியான வாக்குவாதங்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இப்போ உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஜூன் 1க்கு பிறகு இந்த மாற்றம் நிகழ ஆரம்பிக்கும். குடும்பத்தில் இருந்த சுமை அமைப்புகள் குறைந்து குடும்ப உறுப்பினர்கள்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸோட ஏற்பட்ட கருத்து போராட்டம், பிரச்சனைகள், குழப்பங்கள் எல்லாமே சரியாகும். ஓவராலா இந்த 2026ஆம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு குடும்பம் சார்ந்த வகையில அற்புதமான மேன்மை நிச்சயமாக நிகழும்.
அடுத்தது உத்தியோகம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயம் இந்த வருடத்துல எப்படி இருக்க போகுது அப்படி நம்ம அனலைஸ் பண்ணும்போது முதல்ல உத்தியோகத்தை நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணோம்னா 6ஆம் இடம் சுபத்துவமா தான் இருக்கு. 6ஆம் இடம் பெருசா பாதிக்கப்படல. ஏதாச்சும் பாவ கிரகத்துடைய ஆதிக்கத்துல இருக்கானாக்கா ராகுடைய பார்வை மட்டும் 6ஆம் இடத்துல இருக்கு. அது பெரிய அளவுல 6ஆம் இடத்தை பங்கப்படுத்தாது. இந்த வருடத்துல முதல் 6 மாதம் உத்தியோக ரீதியா சில சுமை அமைப்புகள் இருக்கும். பிடிக்காத வேலையை பிடிச்ச மாதிரி செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கலாம். வேற ஆப்ஷன் இல்லாம பல்ல கடிச்சுக்கிட்டு அந்த வேலையை நகர்த்த வேண்டிய சூழ்நிலைக்குள்ள நீங்க மாட்டிட்டு இருக்கலாம். ஆனா ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு குரு பயிற்சிக்கு பிறகு நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடைய ஆரம்பிக்கும். ஜாபை சேஞ்ச் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா தாராளமா சேஞ்ச் பண்ணலாம். புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். உத்தியோகத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுடைய உழைப்புக்கான அங்கீகாரம், உங்களுடைய பெயர் புகழ் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் இந்த வருடத்துல ஜூன் 1க்கு பிறகு சிறப்பா கிடைக்க ஆரம்பிக்கும். உத்தியோகம் சார்ந்த வகையில இருக்கக்கூடிய தொய்வு நிலைகள், பிரச்சனைகள் எல்லாமே ஜூன் 1க்கு பிறகு நிவர்த்தி ஆயிடும். அதே மாதிரி ஜாப் சேஞ்சிங் மூவ்மெண்ட் எல்லாம் ஜூன் 1க்கு பிறகு நிகழ ஆரம்பிக்கும். புதுசா உத்தியோகம் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த வருஷத்துடைய ஆரம்பத்துல கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளான ஒரு உத்தியோகம் கிடைக்கும். ஆனா ஜூன் 1க்கு பிறகு நீங்க எதிர்பார்த்த அந்த ஒரு போர்ஷனுக்கு போயிடுவீங்க. உங்க மைண்ட்ல ஒரு போர்ஷன் இருக்கும், இந்த இடத்துக்கு நம்ம போயிட்டா நமக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்னு நீங்க ஒரு ஐடியாலஜி பண்ணுவீங்க. அந்த இடத்துக்கு ஜூன் 1க்கு பிறகு நீங்க மாறிடுவீங்க. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் உங்களுக்கு பிடிக்காத ஒரு உத்தியோகம் கிடைக்கும். அதை கொஞ்சம் அப்படி நீங்க உடைய அனுபவத்தை பெருக்கிக் கொள்வதற்கு அதை நீங்க யூஸ் பண்ணிக்கிறது சிறப்பு. ஜூன் 1க்கு பிறகு நீங்க யோசிக்கக்கூடிய விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்ணி அதுல நீங்க நல்ல சக்சஸ் ரேட்டை நீங்க அனுபவிக்க முடியும். உத்தியோகம் சார்ந்த வகையில ஜூன் 1க்கு பிறகு அற்புதமான மேன்மை உண்டாகும். அது வரைக்கும் கொஞ்சம் சிரம அமைப்புகள் இருக்கும். ஆனா அது உங்களுக்கு பெருசா பாதிப்பை கொடுத்துறாது. எல்லாத்தையும் சமாளிச்சு முன்னேறக்கூடிய ஆற்றல 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் நமக்கு கொடுப்பாரு. அதே மாதிரி இந்த ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் அவசர மாற்றம், அவசர முடிவு, குறிப்பா உத்தியோகம் சார்ந்த வகையில அவசர மாற்றம், அவசர முடிவு, இருக்கிற வேலையை விட்டுட்டு புதுசா வேலைக்கு நான் போலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஐடியாலஜி இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது சிறப்பு. ஜூன் 1க்கு பிறகு உத்தியோக ரீதியா என்ன மாற்றம் பண்ணாலும் அது உங்களுக்கு ஃபேவரா அமையும். அதுக்கு முன்னாடி அவசரம் இல்லாம கொஞ்சம் பொறுமையா நகர்த்துறது சிறப்பு. ஏன்னா இப்ப நிறைய பேருக்கு பார்த்தோன்னா மன ரீதியா நிறைய விரக்தி தன்மை இருக்கும். பார்த்த வேலையே திரும்ப திரும்ப பார்த்து ஒரு மாதிரி சலிப்பு தட்டின மாதிரி இருக்கும். நீங்க இப்போ இருக்கிற இடம் உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லாத ஒரு மனநிலையை கிரியேட் பண்ணிருக்கும். அதனால நிறைய பேர் இந்த ஜனவரில இருந்து இந்த வேலையை நம்ம விட்டுட்டு வேற ஏதாச்சும் ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜிக்கு வந்திருப்பாங்க. அது அவசரமா நீங்க அந்த மாற்றங்களை பண்றது சிறப்பு கிடையாது. ஜூன் 1க்கு பிறகு நீங்க என்ன மாற்றம் பண்ணாலும் அது உங்களுக்கு பெஸ்டான ஒரு குவாலிட்டியில கிடைக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். குரு பயிற்சிக்கு பிறகு நீங்க என்ன மாற்றம் வேணா பண்ணுங்க, அது உத்தியோக ரீதியா நல்ல மேன்மையை கொடுக்கும். அடுத்தது தொழில் சார்ந்த விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 10ஆம் இடத்துல கேது. 2025லயே நிறைய பேருக்கு தொழில் ரீதியா நிறைய ஏற்றத்தாழ்வுகள் உருவாயிருக்கும். அந்த அளவுக்கு பெட்டரா போனுச்சுன்னு சொல்ல முடியல. தொழில் ரீதியா நிறைய கஷ்ட அமைப்பு, இன்வெஸ்ட் பண்ணி ஒரு விஷயத்துல லாக் ஆயிட்டேன் சார் அப்படிங்கிறவங்களா அந்த 2025ல நிறைய பேர் இருந்திருப்பாங்க. நிறைய பிசினஸ் நினைச்ச மாதிரி போல, பட் அது நமக்கு பெருசா பாதிப்பையும் கொடுக்கல. ஏதோ போனுச்சு சார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல நகர்ந்துச்சு. இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியா இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஃபேவரா இல்ல. புதுசா நீங்க ஏதாச்சும் பிளான் பண்றீங்க, புதுசா ஒரு தொழில் பண்ணலாம் நீங்க ஒரு ஐடியாலஜி பண்றீங்க, அதுல புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நீங்க ஒரு ஐடியா பண்றீங்க அப்படின்னா அதுக்கு இது ஃபேவரா இல்ல. அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் எதுலயுமே பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். குறிப்பா ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் குரு பயிற்சி வரைக்கும் அவசரம் இல்லாம இருக்கிறது சிறப்பு. அதே மாதிரி ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க தொழில சேஞ்ச் பண்றேன்னு சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி இருக்கிறத நகர்த்துங்க. ஜூன் 1க்கு பிறகு அனைத்து சூழ்நிலையிலும் சரி செய்யப்படும். தொழில இருந்த தொய்வு நிலை எல்லாமே சரியாயிடும். தொழில் ரீதியா இருக்கக்கூடிய சிரம அமைப்புகள் எல்லாமே சரியாயிடும். நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா ஜூன் 1க்கு பிறகு நல்ல ஏற்றம் உண்டாகும். இருந்தாலும் 10ல இருக்கிற கேது ஒரு விரக்தி தன்மையை கொடுத்துட்டே இருப்பாரு. பாக்குற தொழில ஒரு திருப்தி இருக்காது. ஏதோ சம்திங் இஸ் மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி மனநிலை போயிட்டு இருக்கும். சோ இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியா அவசர மாற்றம், தொழில் ரீதியா இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் இல்லாம இருக்கிறது சிறப்பு. ஜூன் 1க்கு பிறகு ஆல்ரெடி இருக்கிற பிசினஸ் நல்லா பிக்கப் ஆக ஆரம்பிக்கும். புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு இந்த வருடம் அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல. அதே போல இந்த கோல்டு பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த வருடம் வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்துரும். தங்கம் சார்ந்த தொழில் செய்யறவங்க, அதே மாதிரி இந்த மஞ்சள் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், மஞ்சள் உற்பத்தி செய்யக்கூடியவங்க, மேலும் வக்கீல் தொழில், நீதிபதி, அரசாங்க நீதிபதி, வக்கீல், வாக்காளர் அதாவது பேச்சு மூலமாக ஆதாயத்தை ஈட்டக்கூடியவர்கள், புரோக்கர் தொழில் செய்யறவங்க, புரோகிதர்கள், அர்ச்சகர்கள், கோவில் குருக்கள், அதே மாதிரி மருத்துவர், டாக்டர்ஸ், அவங்களுக்கு வங்கி தொழில் அதாவது வந்து வட்டி பிசினஸ் ஏதாச்சும் பண்றீங்க, வட்டி தொழில் பண்றீங்க, அல்லது அடகு கடை நடத்துறீங்க, அல்லது ஏதாச்சும் ஒரு பேங்க்ல ஒர்க் பண்றீங்க, வங்கி சார்ந்த தொழில் ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம்
ஒரு நல்ல மேன்மையை இந்த வருடம் கண்டிப்பா கொடுக்கும். கொடுத்தல் வாங்கல் மூலமாக அற்புதமான ஆதாயங்கள் அப்படிங்கிறது உண்டாக ஆரம்பிக்கும். வெளியில நீங்க கொடுத்த பணம் எல்லாம் ஜூன் 1க்கு பிறகு திரும்ப உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். வெளியில கொடுத்த கடன் எல்லாம் உங்க கைக்கு திரும்ப கிடைக்க ஆரம்பிக்கும். அதே போல இந்த பல சரக்கு கடை அப்படின்னு சொல்லக்கூடிய பழக்கடைகள், பலவிதமான பொருட்களை வச்சு வியாபாரம் செய்யக்கூடியவங்க, ஜவுளி துறையில இருக்கிறவங்க, ஜவுளி கடையில இருக்கிறவங்க, ஜவுளி கடை சார்ந்த தொழில் செய்யறவங்க, மதம் சார்ந்த மத பிரசங்கம் சார்ந்த தொழில் செய்யறவங்க, குருவாக அமர்ந்து போதிக்கக்கூடிய தொழில் அல்லது உத்தியோகம், அதாவது டீச்சிங் ஃபீல்டு. 2ஆம் அதிபதி 9ல வந்து உச்சமாகிறாரு. எனவே டீச்சிங் ஃபீல்டுல இருக்கிறவங்கள நல்ல ஏற்றம் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா இந்த நேரத்தில் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும். நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். இடமாற்றம் அப்படிங்கிறது இந்த டீச்சிங் ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு உருவாகலாம். அதே மாதிரி ஒரு கம்பெனில நீங்க ஒரு தலைமை நிர்வாகியா இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் உண்டு, நல்ல வளர்ச்சி உண்டு. அதே போல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட துறை, சீட்டு கம்பெனி நடத்துறது, எல்ஐசி சம்பந்தமான விஷயம், தர்ம ஸ்தாபனம் சம்பந்தப்பட்ட விஷயம். சோ இவங்க எல்லாருக்கும் இந்த வருடம் மிக சிறப்பாக இருக்க போகுது. இது தொழிலா பண்ணாலும் சரி, அந்த இடத்துல நீங்க உத்தியோகம் பார்த்தாலும் சரி, இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு அற்புதமான மேன்மையை நோக்கி பயணிக்க போகுது. இந்த வருடத்துல நம்மளுடைய ராசி, நம்மளுடைய நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இந்த ஃபீல்டுல இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த வருடம் ஜூன் 1க்கு பிறகு நல்ல ஏற்றத்தை கொடுத்துரும். ஜூன் 1 வரைக்கும் கொஞ்சம் டல்லா இருக்கும். ஜூன் 1க்கு பிறகு அற்புதமான ஏற்றத்தை கொடுத்துரும். அதே மாதிரி நீங்க பாரம்பரியமா ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, தலைமுறையா ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த தொழிலும் இந்த நேரத்துல விருத்தி அடைய ஆரம்பிக்கும். ஒரு அற்புதமான மேன்மையை நோக்கி பயணிக்கும். எனவே தொழில் உத்தியோகம் இந்த வருடத்துல சிறப்பு தான். இதுவும் பெருசா மைனஸா இல்ல. 10ல இருக்கிற கேது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பாரு, தடையை கொடுப்பாரு, சுமையை கொடுப்பாரு. அதுவும் ஜூன் 1 வரைக்கும் அந்த சுமை அமைப்பு, தடை அமைப்பு இருக்கும். நினைக்கிறத நினைக்கிற மாதிரி செயல்படுத்த முடியாது. ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து உங்களை தடைப்படுத்திட்டே இருக்கும். அதுதான் கேது. ஆனா ஜூன் 1க்கு பிறகு குரு உச்சம் ஆயிட்டாருன்னா தடை எல்லாம் தகர்த்தெறியக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வந்துடும். நினைச்சதை நினைச்ச மாதிரி கொண்டு போக முடியும். 5 கூடியவர் 9ல இருக்கிறதுனால பாரம்பரியமாக செய்யக்கூடிய தொழில நல்ல விருத்தி அடையும். தர்ம ஸ்தாபனங்களை வச்சு நடத்துறவங்களுக்கு அற்புதமான மேன்மை உண்டாகும். சோ இதெல்லாம் நம்ம சிறப்பா எடுத்துக்கலாம். எனவே தொழில் உத்தியோகம் தடை தாமதத்தோட சிறப்பான முன்னேற்றத்தையும் சிறப்பான வளர்ச்சியும் நோக்கி பயணிக்கும். முதல் 6 மாதம் அன்ஃபேவரா இருக்கும். ஜூன் 1க்கு பிறகு அற்புதமான ஏற்றம் அப்படிங்கிறது நிச்சயமா நிகழ ஆரம்பிக்கும். அடுத்ததாக பொருளாதாரம் மற்றும் கடன் சார்ந்த விஷயம் இந்த வருடத்துல எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது, பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 6 மாதம் கொஞ்சம் சிரமமா இருக்கும். கைக்கு வரது அப்படியே கரைஞ்சிட்டே இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். இருந்தாலும் தனவரவு கணிசமாக இருக்கும். தேவைகள் எல்லாம் நிறைவேறும். முதல் 6 மாதத்துல பொருளாதார ரீதியா கடுமையான பிரச்சனையோ போராட்டமோ எதையும் நீங்க சந்திக்க மாட்டீங்க. இந்த வருடத்துடைய ஆரம்பத்திலிருந்தே பொருளாதாரம் கணிசமா இருக்கும். பொருளாதார ரீதியா நல்ல மேன்மை அப்படிங்கிறது குரு பயிற்சிக்கு பிறகு நிகழ ஆரம்பிக்கும். குரு பயிற்சிக்கு பிறகு பொருளாதார ரீதியா நல்ல ஏற்றம் உண்டாகும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பதவி மாற்றம் இதெல்லாம் வந்து குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கும். சனியுடைய பார்வை 7ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும், சனியுடைய பார்வை அப்படிங்கிறது லாபஸ்தானத்துல இருக்கிறதுனாலையும் உழைக்கிற உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்காது. அது முதல் 6 மாதத்துல இந்த ட்ரபிள் இருக்கும். நிறைய எஃபோர்ட் போடுவீங்க, உங்களுடைய தகுதி எங்கேயோ இருக்கும், ஆனா உங்களுக்கு கிடைக்கிற சம்பளம் ரொம்ப குறைவா இருக்கும். உழைக்கிற உழைப்புக்கான ஊதியம் கிடைக்காது. ஆனா குரு பயிற்சிக்கு பிறகு இதெல்லாம் அப்படியே தலைகீழா மாறும். நல்ல சம்பளம் கிடைக்கும், நல்ல தனவரவு இருக்கும். ஏன்னா 2 கூடியவர் 9ல பேச்சால ஆதாயம் உண்டாகும். உங்களுக்கு தேவையானதை பேசியே சாதித்துக் கொள்வீங்க. இப்ப போய் உங்க முதலாளி கிட்ட தைரியமா கேட்பீங்க, கொஞ்சம் சம்பளத்தை உயர்த்தி கொடுங்க, நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றேன், எனக்கு நீங்க சம்பளம் கம்மியா கொடுக்குறீங்க அப்படிங்கறத உங்களுக்கு தேவையானதை நீங்களே கேட்டு உங்க முதலாளி கிட்ட வாங்கிக்குவீங்க. சோ அதுக்கெல்லாம் இது சிறப்பா இருக்கு. எனவே பொருளாதார ரீதியா முதல் 6 மாதம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், கொஞ்சம் ஆசிலேஷனா இருக்கும். சொல்றபடிக்கு பெருசா இல்ல. இருந்தாலும் பொருளாதார ரீதியா பெரிய அளவிலான கஷ்டங்கள் எதுவும் வந்துடாது. ஆனா ஜூன் 1க்கு பிறகு பொருளாதார ரீதியா நல்ல மேன்மை உண்டாகும். வெளியில நீங்க யாருக்காச்சும் கடன் உதவி பண்ணிருக்கீங்க, பணம் ஏதாச்சும் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா கொடுத்த பணம்லாம் திரும்ப உங்க கைக்கு வந்துடும். வெளியில கொடுத்த பணம் திரும்ப வந்துடும். வட்டி தொழில் பண்றீங்கன்னா கடனா கொடுத்த பணம் எல்லாம் இப்போ டபுளா திரும்ப வந்துடும். சோ அதெல்லாம் பெஸ்டா இருக்கு. எனவே பொருளாதார ரீதியா இந்த வருடம் ஏற்றத்தை தான் கொடுக்குது. அடுத்து கடன் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்துல எப்படி போக போகுதுன்னா, 6ஆம் இடம் பெருசா பாதிக்கப்படல. எனவே கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் பெரிய அளவுல பாதகமா இல்ல. கடன் சுமையெல்லாம் பெரிய அளவுக்கு இல்ல. ஒரு சிலருக்கு தொழில் ரீதியா கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாலஜி வரும். கேது அதை கொடுப்பாரு. அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. ஏன்னா பிசினஸ்ல போய் இப்ப இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா பொருளாதார ரீதியா அதுல HP லாக் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் கொஞ்சம் மைனஸா இருக்கு. ராகு கேது பயிற்சிக்கு பிறகு தொழில் ரீதியா ஏதாச்சும் மாற்றங்களை பண்ணிக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் நிதானமா இருக்கிறது சிறப்பு. குறிப்பா முதல் 6 மாதத்துல அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணிடாதீங்க. குரு பயிற்சிக்கு பிறகு கூட ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி யோசிக்கலாம். சப்ஜெக்ட் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நல்ல யோக தசை நடந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. அவயோக தசை நடந்துச்சுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா டிராவல் பண்ண வேண்டியது அவசியம். அடுத்தது நம்ம பாக்குறது கடன் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்துல பெருசா எதுலயும் ட்ரபிள் இல்ல. கடன் அனைத்தையும் சரி செய்றீங்க. கடன் ஏதாச்சும் வாங்கியிருந்தாலும் அதை இப்போ கட்டி முடிச்சிடலாம். ஜூன் 1க்கு பிறகு கடன்
பிரச்சனையிலிருந்து நிவர்த்தி கிடைச்சிடும். கடன் பிரச்சனையிலிருந்து வெளில வருவீங்க. சொல்ல போனா பெரிய அளவுல கடன் சுமை எதுவும் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இருக்காது. அப்படியே இருந்தாலும் அதுல இருந்து மெல்ல வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் சிறப்பான முறையில் கிடைச்சிடும். சோ அதை நம்ம பெஸ்டாவே எடுத்துக்கலாம். வெளியில கொடுத்த பணமும் இந்த வருடத்துல திரும்ப உங்க கைக்கு கிடைச்சிடும். கொடுத்தல் வாங்கல் எல்லாமே சிறப்பு, எதுவும் மைனஸா இல்ல. ஜூன் 1க்கு பிறகு கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு தன்னிறைவு அடையக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது இந்த வருடத்துல நிச்சயமா கிரியேட் ஆயிடும். எனவே பொருளாதாரம் கடன் சார்ந்த விஷயம் எதுவும் மைனஸா இல்ல, நமக்கு ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு வருடமா தான் இருக்கு. அடுத்தது காதல் உறவு, திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை. சோ இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது முதல்ல காதல் உறவு எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணோம்னாக்கா 5ல சனி பகவான். நிறைய பேருக்கு லாஸ்ட் இயர்ல காதல் வாழ்க்கை சார்ந்த வகையில நிறைய பிரச்சனை, குழப்பம், ஒரு சிலருக்கு பிரேக்கப் கூட ஆயிருக்கலாம். அந்த மாதிரி சனி பகவான் 5ல இருந்து நிறைய சோதனைகளை கொடுத்திருந்தாரு காதல் உறவு சார்ந்த வகையில. இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 6 மாதம் காதல் உறவு சார்ந்த வகையில எதுவும் பெஸ்டா இல்ல, ஃபேவரா இல்ல. நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா கொஞ்சம் பார்ட்னரை அனுசரிச்சு விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியம். அவசர முடிவுகள், அவசர மாற்றங்கள் காதல் உறவு சார்ந்த வகையில எதுவும் எடுக்கக்கூடாது. காதல் உறவு சார்ந்த வகையில சில குழப்ப அமைப்புகளும் பிரச்சனை அமைப்புகளும் இந்த வருடத்துல முதல் 6 மாதத்துல வெளிப்படுறது வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமை, நிதானம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கணும். அதே போல இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் ஜூன் 1க்கு பிறகு குரு பயிற்சிக்கு பிறகு குருவுடைய பார்வை 5ஆம் இடத்துல இருக்கும். எனவே ஜூன் 1க்கு பிறகு காதல் உறவு சார்ந்த வகையில இருந்த வருத்தம், கவலை, குழப்பம் எல்லாம் தெளிவடைஞ்சிடும். பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஆயிடும். ஒரு தெளிவான ஒரு மைண்ட் செட் கிடைக்கும். ஒரு மைண்ட் ஒரு கிளாரிட்டி ஆகும். பிரேக்கப் ஆனவங்களா இதுல இருந்து இப்ப மீண்டு வந்துருவாங்க. மைண்ட் ரீஸ்டார்ட் ஆகும். எனவே முதல் 6 மாதம் கவனம் தேவை. ஜூன் 1க்கு பிறகு காதல் உறவு சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய வருத்தங்கள் எல்லாமே சரியாயிடும். காதல் உறவை திருமண உறவா கன்வெர்ட் பண்ணலாமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதுல சில குழப்ப அமைப்புகள் இருக்கும். ஏன்னா சனியுடைய பார்வை 7ஆம் இடத்துல இருக்கும். எனவே காதல் உறவை திருமண உறவா கன்வெர்ட் பண்றதுல சில பிரச்சனை அமைப்புகள், குழப்ப அமைப்புகள் இருக்கும். அப்படியே நீங்க ஏதாச்சும் முயற்சி பண்றீங்கன்னா ஜூன் 1க்கு பிறகு இந்த வருடத்துல 2026ஆம் வருடத்துல ஜூன் 1க்கு பிறகு ட்ரை பண்ணீங்கன்னா குரு பலம் நமக்கு திரும்பிடும். எனவே அதுல கொஞ்சம் பாசிபிலிட்டி இருக்கு. இருந்தாலும் சனியுடைய பார்வை 7ஆம் இடத்தை கெடுக்கிறதுனால காதல் உறவு திருமண உறவா கன்வெர்ட் ஆகிறதுல சில சிரம அமைப்புகள் அப்படிங்கிறது வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு. எனவே காதல் உறவு சார்ந்த வகையில இந்த வருடத்துல சற்று கவனம் தேவை. அப்படி ஏதாச்சும் குழப்ப அமைப்புகள் போனுச்சுன்னா சற்று பொறுமையா இருங்க. ஜூன் 1க்கு பிறகு எல்லாமே சரியாயிடும். நீங்க ஜஸ்ட் இந்த நேரத்துல நிதானமா பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா குரு 8ல இருக்கிறதுனால பேசக்கூடாத வார்த்தைகளை அவசரப்பட்டு பேசிட்டு பிறகு வருத்தம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேச்சால தான் இப்ப பிரச்சனை வரும். எனவே இந்த நேரத்துல நம்ம பேச்சை கொஞ்சம் லிமிட் பண்ணிட்டோம்னாக்கா எல்லாமே அந்த பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு சார்ட் அவுட் ஆயிடும். வார்த்தைகள்ல நிதானம் அப்படிங்கிறது இருக்கணும். அடுத்தது திருமண முயற்சி இந்த வருடத்துல ஒரு ஃபேவரான பலனை கொடுக்குமா அப்படின்னா இந்த வருடத்துல முதல் 6 மாதம் அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல. ஏன்னாக்கா குரு பலமும் இல்ல. அதே மாதிரி இந்த வருடத்துல சனி 7ஆம் இடத்தை பாக்குறாரு. திருமண முயற்சிகளை தாமதப்படுத்திட்டே இருப்பாரு. ரொம்ப நாளா நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஒரு சுப செய்தி கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட் லாஸ்ட் இயர் ஃபுல்லாவுமே இருந்திருக்கும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஜூன் 1க்கு பிறகு சுப செய்திகள் கிடைக்க ஆரம்பிக்கும். திருமண முயற்சி சார்ந்த வகையில சுப செய்திகள் கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா 3ஆம் இடத்தை குரு பகவான் இயக்க ஆரம்பிச்சிருவாரு. 9ல் அமர்ந்து உச்சமாகி 3ஆம் இடத்தை இயக்குவாரு. எனவே திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் ஆயிடும். 7ஆம் இடத்துல சனி பார்வை இருந்தாலும் குருவுடைய பார்வையில அந்த சனி பகவான் வருதுனால குரு சனி பகவானை சுபத்துவப்படுத்தி அந்த சனி பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கிறதுனால இந்த நேரத்துல திருமண முயற்சிகள்ல சுப செய்தியை கொடுத்துருவாரு. எனவே இந்த வருடத்துல ஜூன் 1க்கு பிறகு நிறைய பேருக்கு திருமண முயற்சி சார்ந்த வகையில சுப செய்திகள் கிடைக்கும். எனவே இந்த 2026ஆம் வருடத்துல திருமண முயற்சிகளை எல்லாருமே மேற்கொள்ளலாம். அதுல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் ஜூன் 1க்கு பிறகு கிடைக்கும். அடுத்தது திருமண வாழ்க்கை அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 7ஆம் இடத்துல சனி பார்வை லாஸ்ட் இயர் ஃபுல்லாவுமே வாழ்க்கை துணையோட ஒரு மாதிரி போராட்ட அமைப்புகளோட போயிருக்கும். இந்த வருஷத்துல அந்த பிரச்சனைகள்லாம் சரியாகுமா அப்படின்னா தாராளமா சரியாயிடும். முதல் 6 மாதம் சற்று கவனமா இருக்கணும். வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம், வாழ்க்கை துணை சார்ந்த விஷயம், வாழ்க்கை துணையோட அந்த பேச்சுவார்த்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், உறவுநிலை சார்ந்த விஷயம், இதெல்லாம் சற்று கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும். ஆனா ஜூன் 1க்கு பிறகு குரு பயிற்சிக்கு பிறகு வாழ்க்கை துணையோட ஏற்பட்ட மன வருத்தங்கள் எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும். அதுலயும் முக்கியமா வாழ்க்கை துணைக்கு உடல் ரீதியா ஏதாச்சும் பிரச்சனை இருக்கு, உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் ட்ரபிள் இருக்குன்னா அதுவும் சரியாக ஆரம்பிக்கும். எனவே முதல் 6 மாதம் சற்று கவனம் தேவை. ஜூன் 1க்கு பிறகு வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் இருந்த பிரச்சனைகள், குழப்பங்கள், வருத்தங்கள் எல்லாமே சரியாகிடும். வாழ்க்கை துணையை விட்டு பிரிஞ்சு இருக்கிறவங்க இப்ப ஒண்ணு சேருவாங்க. தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ அல்லது கடந்த காலகட்டங்கள் ஏதாச்சும் வாக்குவாதம் பண்ணிட்டு பிரிஞ்சு இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த வருடம் ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கை சிறப்பு தான். ஏன்னா 2ஆம் இடம் சுபத்துவம் ஆகுது, 2ஆம் அதிபதி உச்சமாகிறாரு, 5ஆம் இடம் சுபத்துவம் ஆகுது, சனி பகவான குரு பகவான் பார்த்து சுபத்துவப்படுத்துறாரு. எனவே இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கை ஒரு நல்ல மேன்மையையும் திருமண வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள், குழப்பங்கள் எல்லாமே நிவர்த்தியையும் கொடுத்து ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த 2026ஆம் வருடம் இருக்க போது.
அடுத்ததாக குழந்தை பாகியம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த வருடத்துல எப்படி இருக்க போகுது அப்படி நம்ம அனலைஸ் பண்ணும்போது முதல்ல குழந்தை பாகியத்தை எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணோம்னா லாஸ்ட் 1 இயர்ல நிறைய பேருக்கு வந்து குழந்தை பாகியத்துல தடை தாமதம் அதிகமா இருந்திருக்கும். ஏன்னா சனி 5ஆம் இடத்தை கெடுப்பார். 5ல் அமர்ந்த சனி குழந்தை பாகியத்துல தடை தாமதம் தடுமாற்றங்களை கொடுப்பாரு. குழந்தை பாகியம் சார்ந்த வகையில நிறைய மருத்துவ செலவுகளை கொடுத்திருப்பாரு. ஆனா அந்த 2026ஆம் வருடத்துல குரு பயிற்சிக்கு பிறகு 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறதுனால, அதுவும் உச்ச குரு பார்க்கிறதுனால நிறைய பேருக்கு குழந்தை பாகியத்துல சுப செய்தி கண்டிப்பா கிடைச்சிடும். மாற்றுக்கிறதே இல்ல. ஏன் அப்படின்னா குரு குழந்தைக்கு காரகர், புத்திர காரகர் அப்படின்னு குரு பகவான சொல்லுவோம். குரு வந்து சுபத்துவம் ஆகிறாரு. அதுவும் வந்து ஸ்தான பலத்தோட நம்மளுக்கு திரிகோண ஸ்தானத்துல அமர்றாரு. 9ஆம் இடமாகிய மிக முக்கியமான ஸ்தானத்துல அமர்றாரு. அதுலயும் குருவுடைய பார்வை 5ஆம் இடத்துல இருக்கும். இதுதான் ரொம்ப விசேஷம். சனி பகவானுடைய தடை தாமதங்கள் எல்லாமே விலக போகுது. ஜூன் 1க்கு பிறகு நிறைய பேருக்கு குழந்தை பாகியத்துல சுப செய்திகள் கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கான சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்தோம்னாக்கா குரு பயிற்சிக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி நமக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். எனவே இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாகியத்துல சுப செய்தி கிடைக்கும். குழந்தை பிறத்தல் காரணமாக குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும். நிறைய பேருக்கு நல்ல செய்தி மிக விரைவாக கிடைக்கும். எனவே குழந்தை பாகியம் சார்ந்த முயற்சிகளை தாராளமா செய்யலாம். அல்ல சுப செய்தி கண்டிப்பா உண்டு. அடுத்தது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம். அதை நம்ம அனலைஸ் பண்ணும்போது பிள்ளைகளால ஏற்பட்ட மன உளைச்சல், மன வருத்தம் எல்லாம் சரியாகும். பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு வருடமா இருக்கும். முதல் 6 மாதம் சற்று அப் அண்ட் டவுன்ல இருக்கும். பிள்ளைகளோட கொஞ்சம் ஒத்து போகாத அமைப்பு இருக்கும். பிள்ளைகளுக்கு ஹெல்த் ரீதியாக ஏதாச்சும் ட்ரபிள் வந்துட்டு போகலாம். முதல் 6 மாதம் மற்றும் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் அனைத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆனா ஜூன் 1க்கு பிறகு பிள்ளைகள் சார்ந்த வகையில நல்ல முன்னேற்றம் இருக்கும். பிள்ளைகளோட ஏற்பட்ட மன வருத்தங்கள்லாம் சரியாகும். பிள்ளைகளுக்கு உடல் ரீதியாக என்ன பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் நிவர்த்தி ஆயிடும். பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் ஏதாச்சும் ட்ரை பண்றீங்கன்னா அது கிளிக் ஆகும். இந்த வருஷத்துல பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யறது, பிள்ளைகளுடைய வயதுக்கு தகுந்தாற் போல அவர்களுக்கு என்ன சுபகாரியம் செய்யணுமோ அதை செய்யலாம். பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணலாம். பிள்ளைகளுக்காக ஏதாச்சும் கோல்டு வாங்கலாம். தங்க அணிகலன்கள் வாங்கி வைக்கிறது. அதே போல பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு ஏதாச்சும் மாற்றங்கள் பண்றது. சோ இப்படி A to Z பிள்ளைகள் சார்ந்த வகையில இருக்கக்கூடிய அனைத்து குழப்பங்களுக்கும் ஒரு நிவர்த்தி கிடைச்சிடும். பிள்ளைகளால ஏற்பட்ட மன உளைச்சல்லாம் குறைய ஆரம்பிக்கும். பிள்ளைகளுக்கு உடல் ரீதியா இருக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே சரியாகும். எனவே பிள்ளைகளால நல்ல ஏற்றம், நல்ல முன்னேற்றம் இருக்கும். இந்த 5ஆம் இடத்தை தான் பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லுவோம். இந்த வருடத்துல குலதெய்வத்தோட அருள் கிடைச்சிடும். அது ஒரு முக்கியமான விஷயம். குலதெய்வ வழிபாடை மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய குழப்ப அமைப்புகள், பிரச்சனை அமைப்புகள் எல்லாமே சரியாகும். புத்தி தெளிவு கிடைக்கும். சிந்தனை தெளிவாகும். புத்தியில இருக்கக்கூடிய கலக்கம், குழப்பம் எல்லாமே நிவர்த்தியாகும். சோ இதெல்லாம் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். எனவே பிள்ளைகள், குழந்தை பாக்கியம் இதுல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் இந்த வருடம் நமக்கு நிச்சயமா கொடுக்கும். அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளுக்கு இந்த புத்தாண்டு 2026ஆம் வருடம் எப்படி இருக்க போகுது அப்படி நம்ம அனலைஸ் பண்ணும்போது 4ஆம் இடத்துல ராகு. முதல் 6 மாதம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் சமாளிச்சு நகர்த்திடுவாங்க. இருந்தாலும் நாள்ல இருக்கிற ராகு மன ரீதியா மன உளைச்சலை கொடுக்கும். படிப்புல கொஞ்சம் சுமை அமைப்புகளை கொடுக்கும். நிறைய பேருக்கு படிக்கிறதுல இன்ட்ரெஸ்டே வராது. ஏதோ பேருக்கு படிக்கிறோம், இது எப்படியாச்சும் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட் பண்றதுக்காக ஏதோ பல்ல கடிச்சு நகர்த்துவாங்க. படிப்புல அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அது ராகு வந்து கல்வி ரீதியா சில தடை அமைப்புகளையும் குழப்ப அமைப்புகளையும் கொடுக்கும். ஆனா குருவுடைய பார்வையில் இருக்கிறதுனால என்னதான் குழப்பமானாலும், என்னதான் வந்து சோர்வானாலும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும். ஸ்டூடெண்ட்ஸோட பெற்றோரோ அல்லது அவருடைய குருமார்களோ அவங்கள வந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. யாராச்சும் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு கைடு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் குரு பார்வை. முதல் 6 மாதம் கல்வி சார்ந்த வகையில பெருசா தடை அமைப்போ தாமத அமைப்போ இல்ல. எல்லாத்தையும் சமாளிச்சு நகர்த்தக்கூடிய ஆற்றல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கும். இருந்தாலும் மன விரக்தியிலிருந்து வெளில வந்துடணும். சிந்தனை குழப்பத்திலிருந்து வெளில வந்துடணும். ஒரு விஷயத்த ரொம்ப சகிச்சுக்கிட்டு பண்ணாம இஷ்டப்பட்டு பண்ணுங்க. இஷ்டப்பட்டு படிங்க. அதுல வந்துட்டு ஒரு நல்ல ஏற்றம் உண்டாகும். அதே மாதிரி ஜூன் 1க்கு பிறகு கல்வி சார்ந்த விஷயங்கள்ல சற்று கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும். ஏன்னா வந்து குருவுடைய பார்வை 4ஆம் இடத்தை விட்டு விலகிடும். எனவே இந்த வருடத்துல ஜூன் 1க்கு பிறகு கல்வி சார்ந்த விஷயங்கள்ல சற்று அக்கறை எடுத்துக்கிறது சிறப்பு. இருந்தாலும் குரு உச்சம் ஆகிறாரு. அதனால படிப்பு சார்ந்த வகையில பெருமளவிலான தொய்வு அமைப்புகளை கொடுத்துட மாட்டாரு. ஆனா டைரக்ஷனை மாத்துவாரு. அதுலயும் உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு மிக அற்புதமா இருக்கும். 9ஆம் இடத்துல குரு போய் அமர்றதுனால வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். ஏன்னா சரராசில குரு வராரு. குரு வந்து உச்சமாகிறாரு. எனவே பயணங்களை அதிகப்படுத்துவாரு. குறுகிய கால பயணம் அதிகமா இருக்கும். அதிகமான அலைச்சலை கொடுப்பாரு. இருந்தாலும் அந்த அலைச்சல் பயணங்கள் மூலமா அற்புதமான ஆதாயம் இந்த வருடத்துல நிச்சயமா உண்டாகும். எனவே கல்வி சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மேன்மை உண்டு. ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் குழப்பத்தை தவிர்த்துக்கணும். எதையும் வந்து ரொம்ப அலட்டிக்கிட்டு பண்ணாம இஷ்டப்பட்டு பண்ணுங்க. அதே போல ஜூன் 1க்கு பிறகு கல்வி சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் போக்கஸ்டா இருக்கிறது சிறப்பு. கவனச்சிதறலை குறைச்சிட்டு நம்ம கொஞ்சம் படிப்புல விழிப்புணர்வோடு இருக்கிறது நமக்கு ஒரு நல்ல ஸ்கோரை பெற்றுக் கொடுக்கும். நல்ல ஒரு ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வருடம் ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு. இந்த அலுப்பு தன்மை, சலிப்பு தன்மை இதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா அந்த வருடம் இன்னும் பெட்டரா இருக்கும்.
ஃபைனலா தேக ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியத்தை நம்ம அடுத்து அனலைஸ் பண்ணும்போது இந்த வருஷத்துல உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட போகுது அப்படின்னு சொல்றதை விட மன ஆரோக்கியம் பாதிக்கப்பட போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா லாஸ்ட் 1 இயராவே நம்மளுடைய ராசி நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு தேக ஆரோக்கியத்தை காட்டிலும் மன ஆரோக்கியம் தான் வெகுவா பாதிக்கப்பட்டிருக்கும். ரொம்ப நெருக்கமானவங்க நம்ம விட்டு பிரிஞ்சிருப்பாங்க, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களாம் நம்மளை காயப்படுத்திருப்பாங்க, நம்ம சொல்ல வரதை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, யாரெல்லாம் நம்ம முக்கியம் நினைச்சோமோ அவங்களே நம்மளை எடுத்தறிஞ்சு பேசிட்டு போயிருப்பாங்க. இப்படி நிறைய ஏற்றத்தாழ்வுகளை லாஸ்ட் 1 இயரா நம்ம பார்த்துட்டு வரோம். அதனால மன ரீதியா நிறைய தாக்கம், மன ரீதியா நிறைய குழப்பம், நிறைய வருத்தம், ஏதோ இப்போ தனிமையா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாருடைய சுயரூபத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் இது கொடுத்துருக்கும். ராகு நாள்ல இருந்தா மன ஆரோக்கியத்தை வெகுவா கெடுப்பாரு, சரியான தூக்கத்தை கொடுக்க மாட்டாரு, சரியான உணவு முறையை கொடுக்க மாட்டாரு, சுகம் இல்லாத அமைப்புகளை கொடுப்பாரு, நமக்கு கம்ஃபர்டபிள் இல்லாத இடத்துல தூங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். இப்படிதான் இந்த 4th ஹவுஸ்ல இருக்கிற ராகு நமக்கு சில பலாபலன்களை கொடுத்திருப்பாரு. குரு பார்வையில் இருக்கிறதுனால எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு நகர்த்துறீங்க, வேற ஆப்ஷன் இல்ல, நகர்த்துவோம், பாத்துக்கலாம், என்ன ஆனாலும் பாத்துக்கலாம், எல்லாம் லைஃப்ல ஒரு அனுபவம் அப்படிங்கிற மாதிரி சகிச்சுக்கிட்டு நகர்த்தக்கூடிய அந்த மனோபாவத்தை குரு பகவான் நமக்கு கொடுக்கிறாரு. எனவே இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் தேக ஆரோக்கியத்துல சற்று அக்கறை எடுத்துக்கணும். உடைய தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும். டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க, நல்ல ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கோங்க. 4ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது இளைப்பு நோயை கொடுப்பாரு. நிறைய பேருக்கு பார்த்தோன்னா உடல் சோர்வு அதிகமா இருக்கும், ரொம்ப இழைச்சு போறது, நல்லா குண்டா இருந்த சார் ரொம்ப இழைச்சிட்டு சார், அதை 4th ஹவுஸ்ல இருக்கிற ராகு கொடுப்பாரு. அதே மாதிரி ஸ்கின் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தோல் நோய் ஏதாச்சும் இந்த வருடத்துல கிரியேட் ஆகலாம், அதுல கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கணும். தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஏதாச்சும் வரது வாய்ப்பு இருக்கு, அதுல நம்ம கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும். அது மட்டும் இல்லாம 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதாச்சும் வரலாம், சளி தொந்தரவு அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு, அதை நம்ம இந்த வருடத்துல கொஞ்சம் பராமரிச்சுக்கிறது சிறப்பு. அதே மாதிரி மேல் மார்பக பகுதிகளில் சற்று கவனமா இருக்கணும். சோ அந்த பகுதிகளில் ஏதாச்சும் வலிகளோ பிரச்சனைகளோ ஏற்படலாம். அடுத்தது இந்த இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு. ஏன்னா 5ல சனி பகவான், எனவே இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடையவர்கள் அந்த பகுதிகளில் சற்று கவனமா இருக்கணும். அடுத்ததாக நம்முடைய நேத்திரம், கண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சற்று கவனம் தேவை. அதே போல பெண்கள் கருப்பை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். கருப்பை சார்ந்த பிரச்சனைகள் ஏதாச்சும் போகலாம். ஆசன வாயில், அதே மாதிரி கழிவு நீக்க உறுப்புகள், மலக்குடல், இதுல ஏதாச்சும் பிரச்சனை வரலாம். இந்த பகுதிகளில் சற்று கவனமா இருக்கணும். அடுத்தது கேது பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால முழங்கால் வலி ஒரு சிலருக்கு வரது வாய்ப்பு இருக்கு. அதுலயும் சீனியர் சிட்டிசனா இருக்கீங்கன்னா இந்த முழங்கால் வலி கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூட்டு வலி அந்த பிரச்சனையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதுல நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. டிசம்பர் வரைக்குமே இந்த பிரச்சனை இருக்கும், டிசம்பர் 5 வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே இந்த வருடத்துல இப்ப நான் சொல்லியிருக்க பகுதிகளில் சற்று கூடுதல் கவனம் வச்சுக்கிறது சிறப்பு. மற்றபடி இந்த வருடம் தேக ஆரோக்கியத்தை வெகுவா பாதிக்குங்கிறத தாண்டி மன ஆரோக்கியத்துல நீங்க கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும். ஏன்னா லாஸ்ட் இயரே நிறைய பேருக்கு நிறைய அனுபவ பாடத்தை கொடுத்துட்டு மன ரீதியா நிறைய தாக்கம், யாரை நம்பணுமோ அவங்களே நம்மள ஒரு மாதிரி வருத்தம் அடைய வச்சிருப்பாங்க. இப்படி நிறைய தாக்கத்தை லாஸ்ட் இயரே நிறைய பேருக்கு கொடுத்துட்டு இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் சரியாக ஆரம்பிக்கும், எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், நீங்க உங்களுடைய பாதையை சூஸ் பண்ணி பயணிக்க ஆரம்பிப்பீங்க. சோ அதெல்லாம் பெஸ்டா இருக்கு. இருந்தாலும் 4ஆம் இடத்துல ராகு டிசம்பர் 5 வரைக்கும் இருக்காரு. எனவே மன ரீதியான தாக்கம் தொடர்ச்சியா இருக்கும். ஏதோ உங்களை ஒரு மாதிரி உறுத்திட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும். அதை நீங்க கொஞ்சம் பராமரிச்சுக்கிறது சிறப்பு. நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. மன ரீதியா எந்த பெயினையும் ஏத்திக்காதீங்க, ரொம்ப அக்செப்ட் பண்ணாதீங்க. எதையும் மனசுக்குள்ள அந்த பெயினை அலோவே பண்ணாதீங்க. ஜஸ்ட் ரிலாக்ஸா உங்க மைண்டை நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா வச்சுட்டு ஜாலியா மூவ் ஆன் ஆகுங்க. அதே மாதிரி இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய மெடிடேஷன் பண்ணுங்க, அது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரெமடியா இருக்கும். மேலும் இந்த வருடத்துல தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கவனம் எடுத்துக்கிறது சிறப்பு. தாயாருடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், தாயாருடைய உறவு நிலையில கொஞ்சம் அக்கறை கவனம் அப்படிங்கிறது இருக்கணும். தாயாருக்கு கடுமையான மன உளைச்சல், மன வருத்தம் உங்களை சார்ந்து இருக்கலாம். எனவே தாயாரோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும், தாய் வழி உறவுகளோட அனுசரிச்சு போய்க்கணும். அடுத்தது இந்த வருடத்துல பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முதல் 6 மாதத்துல சற்று கவனமா இருக்கணும், பிள்ளைகளோட அனுசரிச்சு போய்க்கணும். அதன் பிறகு நண்பர்கள், நட்பு வட்டாரம் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும். நண்பர்கள், நட்பு வட்டாரத்தோட கொஞ்சம் ஒத்து போகாத அமைப்பு, கொஞ்சம் கேப் ஆகக்கூடிய அமைப்புலாம் உருவாகலாம். அதே மாதிரி இந்த வருடத்துல மூத்த சகோதர சகோதரிகளோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். மூத்த சகோதர சகோதரிகள் சார்ந்த வகையில ஏதாச்சும் வருத்தங்கள், குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கலாம். சோ அதுல கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது சிறப்பு. மேலும் முதல் 6 மாதம் உடைய பேச்சு வார்த்தை, உடைய சொல், நீங்க கொடுக்கக்கூடிய வாக்கு, இதுல எல்லாம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும். சோ இதை மட்டும் இந்த வருடத்துல பராமரிச்சுக்கிட்டா இந்த வருடம் இன்னும் பெஸ்டா இருக்கும். இப்ப நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் ஒரு மைனஸ் பாயிண்ட். சோ அதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தீங்கன்னாக்கா அந்த வருடம் பெருசா உங்களுக்கு பாதிப்பு கொடுக்காம ஒரு சுபத்துவமான ஒரு ஏற்றத்தை கொடுத்து உங்களை அடுத்த கடத்துக்கு எடுத்துட்டு போயிடும். அதே மாதிரி இந்த வருடத்துல எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னாக்கா கோல்டுல நல்லா இன்வெஸ்ட் பண்ணலாம். தங்கம் வாங்குறதுக்கு இந்த வருடம் ரொம்ப ஃபேவரா இருக்கு. ஏன்னா குரு 9ல உச்சமாகிறாரு. எனவே கோல்டு வாங்கலாம். நிறைய பணம் ஏதாச்சும் உங்களுக்கு அதிகமா வருதுன்னா கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. தங்க அணிகலன்கள் வாங்கலாம். அடகுல இருக்க தங்க அணிகலன்களை மீட் எடுக்கலாம். சோ அதுக்கெல்லாம் இது ஃபேவரா இருக்கு.
அடுத்தது இந்த வருடத்துல நம்ம எந்த தெய்வத்தை வணங்குறது சிறப்பு, எந்த தெய்வத்தை வணங்கினா நமக்கு நல்ல மேன்மை கிடைக்கும் அப்படி நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த வருடத்துல குரு பெயர்ச்சியின் போது, அதாவது ஜூன் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சியின் போது குருவுடைய ஸ்தலமாகிய ஆலங்குடி குருஸ்தலம் போயிட்டு ஒரு வாட்டி குருவுடைய தரிசனத்தை பெற்று வருது சிறப்பு. சோ குருவுடைய ஸ்தலத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு வந்துருங்க இந்த வருடத்துல. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். அதே போல இந்த ஆச்சார அனுஷ்டானம் உள்ள எந்த தெய்வமா இருந்தாலும் இந்த வருடத்துல நீங்க வணங்கலாம். குலதெய்வத்தை அதிகமா வழிபடுறது சிறப்பு. குலதெய்வ வழிபாட இந்த வருடத்துல அதிகமா மேற்கொள்ள வேண்டும். குலதெய்வத்துடைய அருளை இந்த வருடத்துல அதிகமா பெற்றுக்கொள்வது சிறப்பு. முக்கியமா குலதெய்வத்தை இறுக்கமா பிடிச்சுக்கோங்க. அடுத்தது இந்த வருடத்துல விநாயகர் வழிபாடும் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஏற்றத்தை கொடுக்கும். தொழில் ரீதியா சிரமம் இருக்கு, தொழில பிரச்சனை இருக்கு, உத்தியோகத்துல பிரச்சனை இருக்கு அப்படின்னா விநாயகர் வழிபாடு தொடர்ச்சியா பண்ணுங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க விநாயகருடைய ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகரை தொடர்ச்சியா வழிபட்டு வரும்போது தொழில் உத்தியோக ரீதியா இருக்கக்கூடிய சிரம அமைப்புகள் எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும். அடுத்து தேக ஆரோக்கியம் அதிகமா பாதிக்கப்படுது அப்படின்னாக்கா சூரிய நமஸ்காரம் காலையில எந்திரிச்சு பண்ணுங்க. அதே மாதிரி துர்க்கை வழிபாடு சிறப்பான ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா 4th ஹவுஸ்ல ராகு இருக்கிறதுனால துர்க்கை வழிபாடு இந்த வருடத்துல உங்களுடைய தேக ஆரோக்கியத்தை உங்களுக்கு மீட்டு கொடுக்கும். எனவே இந்த வருடத்துல இந்த தெய்வங்களை நீங்க வணங்குறது சிறப்பு. ஃபர்ஸ்ட் குல தெய்வம், அடுத்தது குருஸ்தலம் ஒரு வாட்டி போயிட்டு வந்துருங்க. 3வது விநாயகர் வழிபாடு சிறப்பு, துர்க்கை வழிபாடு சிறப்பு. சோ இந்த தெய்வங்களை இந்த வருடத்துல இறுக்கமா பிடிச்சுக்கோங்க. சோ இந்த தெய்வங்களை வழிபட்டு வரும்போது சிந்தனை தெளிவாகும், மனமானது உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்து உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு போறதுக்கான வாய்ப்பை இது கிரியேட் பண்ணி கொடுக்கும். அடுத்தது இந்த வருடத்துல ஏதாச்சும் பிராக்டிக்கலா பரிகாரம் பண்ணலாமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நான் எல்லா ராசிக்கு சொல்ற மாதிரி உணவு தானம் அதிகமா பண்ணுங்க. சனி 5ல இருக்கிறதுனால உணவு தானம் அதிகமா பண்றது உங்களுடைய புண்ணியத்தை இன்னும் பெருக்கி கொடுக்கும். எனவே 5ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால நிறைய உணவு தானம் பண்ணுங்க. அதே மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவி ஏதாச்சும் சின்ன உதவி பண்ணலாம். அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணலாம். உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் சின்ன உதவியா நீங்க பண்ணலாம். செயல்பட இயலாதவர்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்றது, மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி பண்றது, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். முக்கியமா உணவு தானம். ரோட்டு ஓரத்துல பசியோட வாடி இருக்கக்கூடியவர்களுக்கு உங்க கையால சமைச்சு ஒரு 19 பேருக்கு சனிக்கிழமையில உணவு தானம் பண்றது ரொம்ப சிறப்பு. மேலும் இந்த வருடத்துல தர்ம ஸ்தாபனங்களுக்கு போய் உங்களுடைய உதவி, அது பணமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், சம்திங் ஏதோ உங்களால முடிஞ்ச உதவி தர்ம ஸ்தாபனங்களுக்கு போயிட்டு உங்களால முடிஞ்ச உதவியை செய்யறது சிறப்பு. உடைய குலதெய்வ கோயில்ல அன்னதானம் போடலாம். அதுக்கு இந்த வருடம் ரொம்ப ஃபேவரா இருக்கு. அதை பண்ணும்போது இன்னும் ஏற்றமும் இன்னும் வளர்ச்சியும் உங்களுக்கு கொடுக்கும். இந்த சிம்பிளான பரிகாரங்களை நீங்க செய்யும் பொழுது இந்த வருடம் மேலும் செழுமை அடையும், சிறப்படையும். நான் முக்கியமா சொல்றது உணவு தானம் தான். தானத்திலேயே சிறந்த தானம் உணவு தானம் தான். பசியோட இருக்கிற வயிற்றை நம்ம ஆற்றும் போது, அவங்களுடைய சுமையை நம்ம குறைக்கும் போது, அவங்களுடைய பிரச்சனையை நம்ம தீர்க்கும் போது நம்மளுடைய பிரச்சனை தானாவே சால்வ் ஆகும். இது ஒரு பிரபஞ்ச விதி. அடிப்படையில எல்லா ஜீவராசிகளுக்கும் அடிப்படையா இருக்கிறது பசி மட்டும்தான். இந்த பசியை போக்குறதுக்கு தான் நம்ம அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கோம். 3 வேளை உணவுக்காக தான் போராடிக்கிட்டு இருக்கோம். இப்பெல்லாம் ஒரு சிலர் சாப்பிட்றது தான் ஓடுறோம் அப்படிங்கறத கூட மறந்து சாப்பாடுலாம் அவாய்ட் பண்ணிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க, தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். பணமும் நம்மளுடைய வாழ்க்கையை வழி நடக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் தான். ஆனா அந்த பணத்தை சம்பாதிக்கிறது கூட இந்த 3 வேளை உணவுக்காக தான். நிம்மதியா ஒரு 3 வேளை சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பணத்தையே நம்ம சம்பாதிக்கிறோம். எனவே தொடர்ச்சியா உழைங்க, பணம் நிறைய சம்பாதிங்க, நான் வேணான்னு சொல்லல. ஆனா அதை விட அதிக முக்கியத்துவம் உங்களுடைய ஹெல்த்துக்கு கொடுக்கணும், உங்களுடைய உணவு முறைக்கு கொடுக்கணும், உங்களுடைய தூக்கத்துக்கு கொடுக்கணும். இதை எப்போதும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. எனவே இந்த மனித வாழ்க்கையை உணவுக்காக போராடுறது தான். அந்த உணவு போராட்டத்துல ஒருவேளை அந்த போராட்டத்தை நீங்க நிறுத்தி வைக்கும் போது, மற்றவர்களுடைய போராட்டத்தை ஒரு வேளைக்கு நீங்க நிறுத்தி வைக்கும் போது, நீங்க வாழ்க்கையில உண்மையிலே எதுக்கு போராடுறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். இது அனுபவ ரீதியான உண்மை. எனவே ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும். ஓவராலா இந்த 2026ஆம் வருடம் நமக்கு ஒரு நல்ல செழுமையையும், ஒரு நல்ல ஏற்றத்தையும், நல்ல மாற்றத்தையும், நல்ல வளர்ச்சியும் டெஃபினட்டா கொடுக்கும். நம்பிக்கையோட உங்களுடைய புதிய முயற்சிகளை தொடங்குங்க. ஜூன் 1க்கு பிறகு எல்லா பிரச்சனையும் நிவர்த்தியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வருடம் கண்டிப்பா கொடுக்கும். நம்பிக்கையோட பயணம் பண்ணுங்க. சொல்லியிருக்க அந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனம் செலுத்திக்கோங்க. அதே மாதிரி தெய்வ வழிபாடு பிளஸ் பிராக்டிகலா செய்யற அந்த சின்ன பரிகாரம் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. இந்த வருடம் இன்னும் பெஸ்ட். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான். இந்த பலன்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் இதை பொறுத்து கண்டிப்பா மாறுபடும். உங்களுக்கு யோக தசை நடக்குதா அவயோக தசை நடக்குதான்னு ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து உங்களுடைய பர்சனல் ஹெராஸ்கோப்பை உங்களுக்கு யோக தசையா அவயோக தசையான்னு ஃபர்ஸ்ட் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. யோக தசைனாக்கா கோச்சாரமும் பாசிட்டிவா இருக்கு, யோக தசையும் நடக்குதுன்னா சூப்பர் பாசிட்டிவா இருக்கும். அவயோக தசை இருக்கு, கோச்சாரம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு, ஆனா அவயோக தசை நடக்குதுன்னா கோச்சார ரீதியா சொல்லப்பட்டிருக்க பாசிட்டிவான பாயிண்ட்ஸ்
பாயிண்ட்ஸ் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒர்க் ஆகாது. அதுவே யோக தசை நடக்குது, உங்களுக்கு வந்து கோச்சாரம் வந்து சரியில்லை, கோச்சாரம் வந்து உங்களுக்கு மைனஸா இருக்கு அப்படின்னாக்கா இந்த கோச்சாரம் வந்து உங்களை பெருசா பாதிச்சிடாதுன்னு அர்த்தம். சோ நல்லா சொல்ல வர பாயிண்ட் எதுனா, உங்க ஜாதகத்துல பிளஸ் இருக்கு அப்படின்னாக்கா கோச்சாரமும் பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா உங்களுக்கு சூப்பர் பிளஸ்ஸா இருக்கும். உடைய ஜாதகம் பிளஸ்ஸா இருக்கு ஆனா கோச்சாரம் மைனஸா இருக்கு அப்படின்னாக்கா இந்த கோச்சார ரீதியா இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவான பாயிண்ட் உங்களை பெரிய அளவுல அஃபெக்ட் பண்ணிடாது. கோச்சாரமும் மைனஸா இருக்கு, உங்களுக்கு தசையும் புத்தியும் உங்களுக்கு மைனஸா இருக்குனாக்கா கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஜீரோ ஆகும், நிறைய பிரச்சனைகளை மாத்தி மாத்தி கொடுக்கும். உங்களுக்கு தசை மைனஸா இருக்கு ஆனா கோச்சாரம் வந்து ஃபேவரா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கோச்சார ரீதியா சொல்லப்பட்டிருக்க பாயிண்ட்ஸ் அப்படியே கொஞ்சம் நடக்கிற மாதிரி நடந்து அப்படியே கொஞ்சம் இறங்கும். ஓரளவுக்கு பாசிட்டிவான சைன்ஸ் அப்பப்போ ஆறுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். எனவே உங்களுக்கு யோக தசை நடக்குதா அவயோக தசை நடக்குதா அப்படிங்கறத ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணி அதோட இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவான கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி நவ கிரகங்களுக்கான 12 பாவகத்தில் அமர்ந்த பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்கோம். அது ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. சோ அந்த பதிவை நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அது ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அதாவது நவகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குஜாதி ஐவர்கள் குரு, சனி, சுக்கிரன், புதன், செவ்வாய் இந்த கிரகங்கள் எல்லாம் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல 12 பாவகத்துல எங்க இருக்காங்க, அதுக்கு என்ன பலன், அதே போல ராகு, கேது எந்த ஸ்தானத்துல அமர்ந்தா என்ன பலன், மேலும் சூரியன், சந்திரன் 12 பாவத்துல அமர்ந்தா என்ன பலன் அப்படிங்கறது ஒரு கிளாரிட்டியா ஒரு பொது பலனா நான் கொடுத்திருக்கேன். சோ அந்த பதிவுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ டைம் இருக்கும்போது அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க, அதுவும் உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்கும். மேலும் 12 ராசி, 12 லக்னம், 27 நட்சத்திரத்துக்கான பொது பலன் அப்படிங்கிறது கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். சோ அந்த பதிவுக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ அந்த பதிவை நீங்க பார்க்கும்போது உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு சின்ன புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். சோ டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். சோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள், நன்றி.